ஓகே. இந்த பார்த்தீங்களா முள்ளங்கி கீரை. இந்த முள்ளங்கி கீரை வந்து முள்ளங்கி இதை சமைச்சு சாப்பிட்டா அந்த மலச்சிக்கல்லாம் நல்லா போயிடும். மலச்சிக்கல் சரியாகும். இந்த முள்ளங்கிக்கு அந்த குணம் இருக்குது. அதனால் உணவில் வந்து நம்ம அடிக்கடி இந்த முள்ளங்கியை நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா எளிதாக செரிமானமாகிற உணவுகளை தான் சாப்பிட்ணும். எந்த உணவு சாப்பிட்டாலும் இது நல்ல செரிமானமாகும், நல்ல மலச்சிக்கல் இருக்காது வேண்டும். மலச்சிக்கலுக்கு இது இப்போ மலச்சிக்கல் இல்லாமல் ஏதாவது மலச்சிக்கலை ஏற்படுத்துமா, அப்போ அந்த உணவை சாப்பிடவே கூடாது. உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இது வந்து மலச்சிக்கலுக்கு தடையாக இருக்கா, அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. எது வந்து செரிமானம் ஆவதற்கு சிறப்பாக உதவி செய்கிறதோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். அதில் அந்த சத்து இருக்குது. இப்போ சொல்லுவாங்க மட்டனில் அந்த சத்து இருக்குது, மாட்டுக்கறியில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது, கோழிக்கறியில் அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது, நல்ல செரிமானம் ஆகுமான்னா இல்லை, அப்போ அதை சாப்பிடக்கூடாது. முட்டையில் அந்த சத்து இருக்குது, முட்டை வந்து செரிமானம் ஆகுமானா இல்லைன்னா அதை சாப்பிடக்கூடாது. பால் வந்து அந்த சத்து இருக்குது, இந்த சத்து இருக்குது, புரதம் இருக்குது, கிரதம் இருக்குன்னுவாங்க. அப்போ பாலில் வந்து நல்லா செரிமானம் ஆகுமானா இல்லை, பால் பொருட்கள் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது. அப்படின்னா நம்ம அதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம எதை சாப்பிட்ணும் அப்படின்னா செரிமானம் ஆவதற்கு எது சிறப்பாக இருக்கிறது. செரிமானம் ஆகுதுன்னா என்னது, அதுலேருந்து கிரகிச்சிக்குது, உடம்பே கிரகிச்சிக்குது, அதில் உள்ள கழிவுகளை வெளியே தள்ளுகிறது. அதற்கு எது உதவி செய்கிறதோ அந்த உணவுகளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். மற்ற உணவுகளை புறக்கணித்து விட வேண்டும். அப்போ நம்ம வந்து மலச்சிக்கல்னு சொல்கிறோம், மருந்தை சாப்பிடக்கூடாது. உணவே மருந்து. இதுதான் உணவு தான் மருந்து, இதுதான் உணவே மருந்து. மலச்சிக்கல்னு சொல்லிட்டு ஏதாவது பொடியை சாப்பிட்றது அல்லது வந்து ஏதாவது மருந்துகளை சாப்பிட்றது, ஆனால் கண்டதையும் சாப்பிட்டுட்டு ஒரு மருந்தை சாப்பிட்றது. உணவில் ஒரு கவனமே இல்லை. உணவு வந்து மலச்சிக்கலை போக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல, சோம்பேறித்தனம். அதெல்லாம் போய் யாருப்பா தேடிக்கிட்டு இருப்பா. நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன். பீஸா, பர்கர், பட்ரு, பரோட்டா அப்படி இப்படின்னு எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன். இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு பிரியாணி எதையாவது சாப்பிட்டு ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டா போதும், ஒரு பொடியை சாப்பிட்டா போதும், எனக்கு மலச்சிக்கல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் நாம் சாப்பிட்ற உணவில் ஒரு கவனம் இருக்கணும். எது செரிமானம் ஆவதற்கு சிறப்பாக இருக்கும் அந்த உணவுகளை சாப்பிடணும். கீரைகளை சேர்த்துக்கணும், காய்கறிகளை சேர்த்துக்கணும். சோறு சாப்பிடவே கூடாது. சோறு சாப்பிட்டா மலச்சிக்கல் தான் வரும். சோறு சாப்பிட்றது, பழைய சாதம் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது இதெல்லாம் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். இந்த அரிசி உணவுகள், கோதுமை உணவுகளை எடுத்துக்கவே கூடாது. அப்போ காய்கறி பொரியலில் கீரை கலந்து சாப்பிட்ணும். கீரையை வந்து கடைஞ்சோ அல்லது தாளித்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த காய்கறி பொரியலோடு கடந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டா மலச்சிக்கலே இருக்காது. சோறு எக்காரணம் கொண்டு சாப்பிடக்கூடாது. கோதுமை ஐட்டம், கேழ்வரகு ஐட்டம் சாப்பிடவே கூடாது. இதெல்லாம் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதிரி உணவே மருந்துங்கிறது இதுதான், உணவே மருந்து. அப்படி இருக்கும்போது உணவுக்கான தன்மையே என்னது, அதில் வந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிவிடும். அதற்கான உணவுகளை நாம் தான் தேடி போய் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எந்த மாதிரி உணவுகளையும் தேடுறதே கிடையாது. சும்மா வயிற்று நிரப்புறது, ருசிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்ட உணவுகளையும் சாப்பிட வேண்டியது. கடைசியில் நோய் வந்து மருத்துவர்கிட்ட போக வேண்டியது. எந்த மருத்துவர் நல்ல மருத்துவர், எந்த மருத்துவர் எங்கே இருக்கார், எங்கே இருந்தாலும் போய் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களை தேடுறாங்களே தவிர உணவுகளை தேட மாட்டேன்றாங்க. நீ உணவுகளை தேடினால் மருத்துவரை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது மருந்துகளை என்றைக்குமே சாப்பிடக்கூடாது. மருந்துகளை சாப்பிட்டா அவனுக்கு வந்து அது மருந்து வந்து சுவையாகவும் இருக்காது, வயிறும் நிறையாது. அதே நேரத்தில் உணவையே நீ பார்த்து சாப்பிட்ருந்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உணவையே நம்ம பார்த்து சாப்பிட்டா இது வந்து செரிமானம் ஆவதற்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரம் வயிறும் நிறையும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், செரிமானம் ஆவதும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான உணவுகளை கண்டுபிடிச்சி சாப்பிட்டா நமக்கு நோயே வராது. உடல் பருமன் ஏன் ஏற்படுது, இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாம கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது. மலச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிட வேண்டியது. அப்போ உடல் பருமனாக தான், கழிவுகள் வெளியே போகாது. இந்த மாதிரி உணவுகளை அப்பப்போ, இந்த மாதிரி பல உணவுகள் இருக்குது. பாகற்காய் இருக்குது, செரிமானம் ஆவதற்கு சிறப்பு. பாகற்காய் இருக்குது, அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும். அது மாதிரி எதெல்லாம் இன்னும் கீரைகளை சாப்பிட்ணும், செரிமானம் ஆவதற்கு உதவி செய்கிற உணவுகள். இப்படி சாப்பிடும்போது இன்னும் என்னெல்லாம் போய் அப்புறம் பழங்களை சாப்பிட்ணும். திராட்சை பழம் டெய்லி ஒரு 100 கிராமாவது சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்டா செரிமானம் சூப்பராக நடக்கும். இது எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரி நீங்கள் வந்து எதெல்லாம் செரிமானம் ஆவதற்கு சிறப்பாக இருக்கோ அப்படின்னு ஒரு உணவுகளை பட்டியல் போட்டு வைங்க. அதை உங்கள் உணவுகளில் தினமும் இடம்பெற வைக்க பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து மலச்சிக்கலே இருக்காது. அப்போ உடல் பருமனும் இருக்காது. கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடும், உடம்பு சுத்தமாக இருக்கும், உடல் பருமனே இருக்காது. உடல் பருமன் வேறு எந்த நோயும் வராது. இப்படி நம்ம போயிட்டா நமக்கு மருந்தே தேவையில்லை. மருந்தை சாப்பிடக்கூடாது. மருந்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உணவு மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் மருந்தை நம்புறீங்கனாலே அது உணவை நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
மருந்து தான் பெருசு, மருந்து தான் நோயை குணப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. உணவே நோயை குணப்படுத்தும். உணவே நோயை வரவிடாது. நம்ம கண்ட நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிடாம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்குறோம். தலைகளை சாப்பிட்டுட்ருக்கோம், ஆப்போசிட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம எதிரிகளை போய் சாப்பிட்டுட்ருக்கோம், நமக்கு எதிரான உணவுகளை போய் சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் நமது உறவுகள். நம்ம உண்மையான உறவு எது தெரியுமா? இதுதான், உணவு தான் உறவு. இந்த உணவு தான் நம்ம உடம்பை வளர்க்குது. நம்மலாம் எப்படி, நமக்கு பிடிக்காத, நமக்கு கெட்டது செய்கிறவங்களோட நம்ம பழகிட்டு இருக்கோம். கெட்டது செய்கிற சோறு, கோதுமை, இதெல்லாம் நமக்கு கெட்டது செய்யக்கூடியது. அது கூட போய் நம்ம பழகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பழகக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கெட்டது தான் செய்வாங்க. அப்போ யார் மேலே தப்பு? நம்ம மேலே தான் தப்பு. அதனால் செரிமானம், அப்போ ஆட்டுக்கறி மாட்டுக்கறின்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது செரிமானம் ஆகுமா? முதல்ல செரிமானம் ஆகுனா அதை சாப்பிடாதீங்க. அது சாப்பிடக்கூடாது. அதுலேயே அந்த மாதிரி அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் இது மிக முக்கியமான காரணம். முட்டை சாப்பிடுமா? முட்டை சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும் அப்படின்னா, அப்போ அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை தானே. யாரும் அதில் புரோட்டீன் இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர அது செரிமானமாகும்னு என்றைக்காவது சொன்னாங்களா? அப்போ அதை சாப்பிடக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. சிக்கல் ஏற்படுத்தும், மலச்சிக்கல் ஏற்படுத்தும் முட்டை சாப்பிட்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பால் குடித்தா மலச்சிக்கல் ஏற்படுத்தும். ஏன்னா பால் ஒரு கடினமான ஒரு திரவ உணவு, திரவ மாமிசம் அது பால் என்பது. அப்போ அது மலச்சிக்கல் ஏற்படுத்தும். அதப்போ அதை குடிக்கக்கூடாது. சரிம்மா, வெளியில் வராதா? அப்போ அதை சாப்பிடக்கூடாது. உள்ளே போகிறது வெளியில் வரணும். அது வெளியில் வராதா? உள்ளே தங்கிடுமா? அப்போ உடல் பருமன் ஏற்படும். இந்த மாதிரி உணவே மருந்து. உணவை தான் நம்பணும், மருந்தை நம்பாதீங்க. நோய்களை தருகிற உணவுகள் மீது நம்பாதீங்க. இந்த மாதிரி நாம் சாப்பிட்றதே நோய்களை குணப்படுத்துகிற உணவாக, நோய்கள் வரவிடாமல் தடுக்கிற உணவுகளாக இருக்க வேண்டும். இருந்துட்டால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மாதிரி நிறைய என்னென்ன உணவு இருக்குது. பாகற்காய் சாப்பிட்டா மலச்சிக்கல் சரியாயிடும். கீரை தினமும் ஒரு கீரையை சாப்பிடணும். சோறு, கோதுமை ஐட்டம் சாப்பிடவே கூடாது. மைதா ஐட்டம் சாப்பிடவே கூடாது. பேக்கரி ஐட்டம் சாப்பிடவே கூடாது. இந்த வெள்ளைச்சீனி எடுத்துக்கவே கூடாது. இப்படி நோய்களை தருகிற உணவுகளை ஒதுக்கி தள்ளி குப்பையில் போட்டு விடுங்கள், குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். அல்லது மாடுதுன்னு அந்த நோய்களை தருகிற உணவுகளை மாடு கூட சாப்பிடக்கூடாது. குழி தோண்டி புதைச்சிருங்க. இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க.